என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்களை கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வாழ்த்துகிறேன். 2025க்குரிய தியானங்களை யூடியூபில் ஒளிபரப்பு செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இவ்வாண்டுக்கான தியான கருத்துக்களை தனித்தனி தலைப்புகளின் கீழ் அல்லாமல் திருமறை நூல்களை மையமாக கொண்டு தியானிக்கவிருக்கிறோம். அந்த வகையில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமமும் சிறிய தீர்க்க தரிசனங்கள் எனப்படும் ஓசியா முதல் மல்கியா வரையிலான நூல்களும், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளும் பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதிய கடிதமும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த திருமறை புத்தகங்களின் செய்திகளை நீங்கள் விரும்பும் வகையில் விளக்க முயன்றுள்ளேன். எனவே உங்களுக்கு சலிப்பு தோன்றாது. உங்களை அறியாமலே புதிய திருமறை கருத்துக்கள் உங்களுக்குள் புகவும் வாய்ப்புண்டு. முதலாவது இடம்பெறுவது தொடக்க நூல் எனப்படும் ஆதியாகமம். இந்த நூலில் படைப்பு, குடும்பம், பாவம், காணிக்கை, பலி, வாக்குறுதி, உடன்படிக்கை, மொழிகள், மீட்பின் வரலாறு போன்ற பல காரியங்களின் தொடக்கங்கள் உரைக்கப்படுகின்றன. இதை எழுதியவர் மோசே என்று நம்பப்படுகிறது. அவர் தனக்கு கிடைத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டை கொண்டும் வாய்வழி செய்திகளை கொண்டும் எழுதியிருக்கலாம். ஆதாம் முதல் யோசேப்பு வரையிலான முற்பிதாக்களை பற்றி இந்நூல் விரிவாகவே கூறுகிறது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் சாவு என்ற சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டதையும் அவனை அச்சாவினின்று மீட்க ஸ்திரீயின் வித்தான இயேசு கிறிஸ்து பாம்பான சாத்தானின் தலையை நசுக்குவதையும் முதல் சில அதிகாரங்களிலேயே படித்து விடுகிறோம். இந்த நூல் படிக்க மிக சுவையானது. ஏனெனில் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகிய திருமறையின் பெரும் தலைவர்களுடைய கதைகள் அவர்களுடைய நிறை குறைகளோடு எடுத்து இயம்பப்பட்டுள்ளன. விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாம், கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று நிச்சயமுள்ள ஈசாக்கு, கடின உழைப்பிற்கும் போராட்டத்திற்கும் முன்மாதிரியான யாக்கோபு, பொறுமையையும் மன்னிப்பையும் கற்பிக்கும் யோசேப்பு ஆகியோரின் வரலாறுகள் நம் இதயங்களில் எழுதப்பட வேண்டியவை. அவர்களின் வாழ்க்கையின் சின்னஞ்சிறு கூறுகளையும் அலசி ஆராய்வது நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு தரும். கற்க கசடர, கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வாழ்த்தி ஆதியாகமத்தை உங்கள் முன் விரித்து வைக்கிறேன். ஃப்ளாரன்ஸ் வில்லியம். ஜனவரி 1ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு வெளிச்சம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 25 வரை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. தேவன் உலகை படைக்கும்போது முதலாவது படைத்தது வெளிச்சம். அதற்கு முன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. நம் உள்ளமும் அப்படித்தான். தேவன் வருமுன் ஒழுங்கில்லாமல் இருளாய் வெறுமையாய் இருக்கும். ஆனால் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிற கர்த்தர் நம் இருதயத்தினுள் வந்து நம்மை ஆளும்போது நிச்சயமாய் வெளிச்சம் உண்டாகும். இங்கு இருள் பாவத்தையும் வெளிச்சம் பரிசுத்தத்தையும் குறிக்கின்றன. புதிய ஆண்டு தொடங்கும்போது நம் உள்ளம் உலகியல் வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் வெளிச்சத்தை தேடுகிறது.
மெய்யாகவே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்போது நம் உள்ளத்தின் ஆட்சி பீடத்தில் ஆண்டவர் அமர்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆணையிடுகிறார். நம் உள்ளம் வாழ்க்கை முழுவதிலும், அதாவது அனைத்து துறைகளிலும் பளிச்சென்று ஒரு வெளிச்சமாகிய பரிசுத்தம் தோன்ற வேண்டும். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஏசாயா 2:5. பவுலடிகளார் தன் நிருபங்களிலே மீண்டும் மீண்டுமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறார். எபேசியர் 5:8. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். பாவத்தை விடுவதும் பரிசுத்தத்தை நாடுவதும் தான் முதல் படி. அதன்பின் அவரவர் வாழ்வில் எதை விடுவது, எதை நாடுவது என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பதே இன்றைய தியானமாக இருக்கட்டும். பவுலடிகளாரே நல்ல ஆலோசனைகளை கூறியிருக்கிறார். ஆவியின் கனிகளும் சகல நற்குணங்களும் நீதியும் உண்மையும் நம்மில் துலங்க வேண்டும். நாம் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் நம்மை இன்று வாழ்த்தி போதிக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள். விளக்கு வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுப்பது போல உலகுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள். தொடர்ந்து கிறிஸ்து நம்முடைய வெளிச்சம் மனிதர் முன்பாக எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிறார். மனிதர் நம்முடைய நற்கிரியைகளைக் கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவர். இந்த கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள், உண்மையையே பேசுவார்கள், லஞ்சம் வாங்க மாட்டார்கள், சாலை விதிகளை மீற மாட்டார்கள், எல்லாருடனும் பணிவாக பழகுவார்கள், நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் மற்ற மனிதர்கள் சொன்னால் தானே பிதா மகிமைப்படுவார். இதே போக்கில் இன்னும் தியானியுங்கள். ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வரும்போது வாழ்க்கை ஒளிமயமாகும். ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வரும்போது வாழ்க்கை ஒளிமயமாகும். ஜெபம். தேவனே, இந்த ஆண்டு முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளையாய் நற்கிரியைகளை மட்டுமே செய்ய உதவி புரியும். ஆமேன்.